நமது ஜெபம் டிவியில் abundant life heavenly colony மாத்திரத்துக்கு தான் சபையை கர்த்தர் தேர்ந்து கொடுத்திருக்கிறார். But what church has stuck into a structure, they are being into a religious stuff. மதத்தை சார்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல சர்ச் ஓயிட்டு சர்ச் ஸ்டக் ஆயிடுச்சு பாருங்க. There is no manifestation. Why the manifestation of God is very less? Because the church has lost the purpose. Every Wednesday abundant life program at 7 p.m. only on Jabam TV. All these months we have been meditating upon the still waters. அமர்ந்த தண்ணீர் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். அநேக the kingdom revelations are being given to us, and the word of God is being very strong into our lives. I'm telling you, when the believers are getting more strong in the word of God, we will move the mountains. விசுவாசிகள் கர்த்தருடைய வார்த்தையில் பலனடையும் பொழுது அவர்கள் மலைகளை பெயர்த்து போடுவார்கள், மலைகளை தள்ளி போடுவார்கள். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். I told you all these months about, still waters is an experience with God. அமர்ந்த தண்ணீர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அனுபவமாய் இருக்கிறது. ஏதோ எனக்கு தண்ணீர் எடுத்து ஒரு கிளாஸ்ல கொடுக்கறாருன்றது இல்ல. It's an experience. I said we are moving from promise to the experience. வாக்குத்தத்தத்திலிருந்து நாம் அனுபவங்களுக்கு நேராய் கடந்து போகிறோம். Churches have been stuck into the promise. சபைகள் வாக்குத்தத்தத்தில் மாற்றி தவித்துக் கொண்டிருக்கிறது. Why promise are not being fulfilled? ஏன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை? சொன்னாரே, பண்றேன்னு சொன்னாரே. He said that he will do it, but still, that's why the Lord says we are stuck into the promise and we have failed the experience. வாக்குத்தத்தங்களுக்குள்ள தவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆண்டவரை அனுபவிக்கிறதை விட்டு விட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், more than promise you will move into experience. வாக்குத்தத்தத்தை விட அதிகமான ஆசீர்வாதம் நீங்கள் அவரை அனுபவிக்கிற காலகட்டங்கள். I'm telling you, experience is not just a word, it's a lifestyle. அனுபவங்கள் என்பது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையின் முறைமையாய் மாறுகிறது. I don't know how many of you, when I preached about the still waters, the battles would have increased in your life. என்றைக்கு அமர்ந்த தண்ணீர் என்று இந்த மாதம் வாக்கு பண்ணோமோ பார்த்தா பேட்டில் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி தான் இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த அனுபவத்தை தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. Don't think still what is all about. God is just making all things, all people silent. அமர்ந்த தண்ணீர் என்பது தேவன் எல்லாரையும் வாய மூடு அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்ல. அமர்ந்த தண்ணீர் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், if you want to experience the still waters, sometimes God takes you into a way of battles. சில யுத்த களத்தில் நடுவிலே அமர்ந்த தண்ணீரை வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? யோசிச்சு பாருங்க, வெயில நடந்துகிட்டே வரீங்க, கொஞ்சம் தூரத்துல கரும்பு ஜூஸ் இருக்குது, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்பாடா, தண்ணி இருக்குடா, ஜூஸ் இருக்குடான்ற மாதிரி இருக்கும். So in the midst of your battle, God has kept your experience. ஆமென். வரலையே? உங்கள் யுத்த களத்தின் நடுவிலே அவர் அனுபவங்களை, அமர்ந்த தண்ணீர் என்ற அனுபவங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்றது, நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். I will lead with you. How can we say? சென்டர்ல இந்த மேரேஜ்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா பிரைட் அந்த பிரைட் நடக்கிறதுக்கு ஒரு ஆர்ச் இருக்கும். இப்ப நமக்கு ஒரு ஆர்ச் ஆண்டர் செட் பண்றார். அந்த ஆர்ச்சே யுத்தம் தான். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குத்துற மாதிரி பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றார், இதுல நடந்து போ, run into this tunnel or run into this arch. You will see battles, but you won't hear the sound. நீ யுத்த களத்தை பார்ப்பாய், ஆனால் யுத்த களத்தின் சத்தம் உன் காதுகள் எட்டாது. ஏன்? நாம் பேசுறது மட்டும் உன் கேட்க ஆரம்பிக்கும். அதான் அமர்ந்த தண்ணீர். You might watch the battles, but God will mute the sound of the battle. The still water experience is all about you, God and you. நீங்களும் ஆண்டவரும், ஆண்டவரும் நீங்களும் இந்த யுத்த களத்தில் அவர் பேசுவார், நீங்கள் செயல்படுவீர்கள். He will talk and you will move.
வரைக்கும் you will move, you will talk. அதான் நடந்தது. நான் போவேன், நானே பேசிக்கிட்டு இருப்பேன், அவரை பேச விட மாட்டேன். நீங்க ஆண்டவர் சொல்கிறார், you will listen and I will make you to move. நீ என் சத்தத்தை கேட்பாய், உன்னை நடக்க வைப்பேன். The problem is here, we can't hear the voice of God. And the second problem is here, obey and walking. Hallelujah. இந்த கிராஸ் பண்ணும்போது போவாதரானா தான் போவோம். அந்த மாதிரி இந்த சீசன் கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அமர்ந்த தண்ணீர் என்பது யுத்த களத்தில் நடுவில் உள்ள அனுபவம். Still what is all about that you will experience God in the midst of your battle. A louder amen. So turn to your neighbor and say, it's good that you have a battle. பக்கத்துல சொல்லுங்க, யுத்த களம் இருக்குது நல்லதுதான். பாஸ்டர் ஜோம் பண்ணுவீங்க தான் வந்திருக்கேன் சர்ச்சுக்கு, அப்படி நீங்க வந்திருப்பீங்கன்னா இந்த யுத்த களத்தின் நடுவுல கர்த்தர் ஒரு ஜெயத்தை நமக்கு வைத்திருக்கிறார். Still what is all about experiencing God. ஆனா அவர் அனுபவிக்கிறதுக்குள்ள நமக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்க. இல்ல அந்த ஒரு ஜோனுக்கு போறதுக்குள்ள பிசாசு எல்லா ரீதியிலும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பான். So I'm telling you this morning, so your experience is in the midst of your battle. So because you saw the battle, don't think you have failed to experience. உங்களுடைய யுத்த களம் வந்ததுனால ஐயோ அவர் அனுபவிக்க முடியல. இந்த யுத்த களத்தில் தான் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஆமென். Hallelujah. So still waters gives you the principles of kingdom. அது ராஜ்யத்தை குறித்தான ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எத்தனை பேர் பாருங்க, 3வது மாசம் we have been meditating about the kingdom of God. ஆமென். மறந்துட்டீங்கன்னா யூடியூப்ல போய் திருப்பியும் பாருங்க, எல்லாமே பாருங்க போய். நாங்க எல்லாத்துக்கும் 1 2 3 நம்பர் கொடுத்து வச்சிருக்கிறோம். From the first series to all the series we have given the number. So you should go and listen to the sermons. நல்ல ஒரு ஆமென். Hallelujah. So பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are blessed. சொல்லுங்க, you are blessed. Hallelujah. Thank you Holy Spirit. எடுத்து வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம், the book of Luke chapter 4:43. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்க பண்ண வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றான். He said unto them, I must preach the kingdom of God to other cities also, for therefore I am sent to the world. நல்ல ஒரு ஆமென். The purpose of Jesus is very clear in this verse. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு வெளிச்சமான ஒரு பதில் இருக்கு பாருங்க. நான் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணவே அனுப்பப்பட்டிருக்கிறேன். I've been sent here to preach the kingdom. A louder amen. So last week we were talking about many things and I said China Bazaar ஞாபகம் உங்களுக்கு சொன்னேன் நான். Why we are called as China Bazaar? Because there's a lot of products of China. அதனால அந்த ஏரியா என்ன ஆகி போச்சு, சைனா பஜாரா மாறி போச்சு. So continuing from there, so Jesus has been sent to bring the kingdom on earth. இயேசு உலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கமே ராஜ்யத்தை உலகத்தில் கொண்டு வர வேண்டும். அமர்ந்த தண்ணீர் அனுபவங்கள் என்றைக்கு வருகிறதோ அப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கிங்டம் மைண்டுக்குள்ள வரும் பாருங்க. ஏன்னா அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் பேசுற சத்தம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கணும் மைண்ட்ல. Church has to listen to the voice of God. We have many voices in our mind. Yes or no? மிமிக்ரி பண்ணி நிறைய வாய்ஸ் உள்ள ஓடிட்டே இருக்கு நமக்கு. இல்லாதவங்க இருக்கிற போல நினைச்சு பேசுவோம், அசியூம் பண்ணி பேசுவோம். So that's why I said you need experience with God. So when you have the experience with God, you will know the purpose why Jesus was here and what is your purpose. நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றார், நான் இதுக்காகவே அப்படினா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மென்ட், இதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆமென். So Jesus wants heaven to be on earth. A louder amen. So now Lord wants to bring heavenly colony upon the earth. இந்த பூலோகத்தில் பரலோகம் என்ற காலனியை உருவாக்கணும்னு ஆண்டவருடைய மிகப்பெரிய பிளானா இருக்கு பாருங்க. ஒரு ஆமென். How many of you know Empowering Church is here to bring the heavenly colonies in your area?
நான் புரிஞ்சவங்க நல்லா ஆமென். பக்கத்து பசங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் ஹெவன்லி காலனியை கொண்டு வர போறீங்க. ஆமென். Bringing down earth, bringing down heaven on earth means you're bringing a colony on earth. அது ஏசப்பா கொண்டு வர முடியாது, அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். Why God calls us as workers in the field? அதான் சொல்ற, நிறைய அறுவடை நிறைய இருக்கு, ஆனா ஆட்கள் நிறைய, harvest waiting, but the workers are less. That's why Empowering Church is gathered here this morning, not only for the feast, but I want to preach you something. God needs you all to work on the earth. Hallelujah. நம்முடைய பர்பஸ் என்ன நினைக்கிறீங்க? ஹெவன்லி காலனியை எர்த்தில் கொண்டு வரதான் நம்ம பர்பஸ். ஒரு காலனிக்கு பேர் இருக்காங்க. ஐயா உங்க இடம் பேர் ஐயா கோல்டன் ஃபிளாட்ஸ் தான் பாருங்க. கோல்டன் ஃபிளாட்ஸ் பேரு இல்ல, ஒவ்வொரு இடம் இருக்கு பாருங்க. அந்த இடத்தை ஹெவன்லி காலனியா மாத்துறதுக்கு தான் சபையை கர்த்தர் தேர்ந்து கொடுத்திருக்கிறார். But what church has stuck into a structure? They are being into a religious stuff. மதத்தை சார்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல சர்ச் சர்ச் ஸ்டக் ஆயிடுச்சு பாருங்க. There is no manifestation, there is no dominion. ஆளுமை தன்மை இல்ல, அற்புதம் இல்ல, அதிசயம் இல்ல. கேன்சர் வரைக்கும் சுகமாகுது, மரித்தவங்க எழும்பல. மரித்தவங்களை எழும்ப வைக்கிறீங்கன்னா சவால் விடுறான். Why the manifestation of God is very less? Because the church has lost the purpose. சபையானது நோக்கத்தை இழந்து விட்டது. எப்படி ஆகி போச்சு? சபையை பெருசா கட்டணுன்ற நோக்கம் வந்துருச்சு நமக்கு. அப்புறம் எப்படியாவது நம்மளை பிராண்ட் பண்ணுன்றது பெருசாகி போச்சு. ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நல்லதுதான், ஆனா இதை விட மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. சபையானது ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறதா? Is the church is revealing the kingdom. That's why I say in my preaching, more than building my church, I am here to build the people of God. When I am building the people, church will be built. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? சபை ஜனங்கள் கட்டப்பட்டால் சபை கட்டப்படும். அப்ப உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? Bringing down heaven on earth, heavenly colony. பக்கத்துல பசங்க heavenly colony. Who is the heavenly colony? You and me are the heavenly colony. ஆண்டவர் சொன்னார், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கேன். அவர் அதுக்காக தான் அனுப்பப்பட்டார். நீங்க நாங்க எதுக்காக அனுப்பப்பட்டிருக்கோம்? பிரியாணி சாப்பிடுவா, அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். So even if my daddy is on a business, I am on the same business here. நான் சொல்றது எனக்கு புரியுது? பக்கத்துல போச்சுறாங்க, அப்பா எந்த பிசினஸோ நானும் அந்த பிசினஸ் தான். Amen. If for example if your daddy is having a crores of business, do you want to go and join a work? Why? Already the father has built everything there. Just go have a coffee, just maintain it, right? Yes or no? நிறைய பேர் சொல்றாங்க, அப்படினா நல்லா இருந்திருக்கும் பாஸ்டர். இப்ப ஆண்டவர் சொல்றார், இதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். I am here to build the kingdom. So what is the purpose of the church? It's not to establish the building of church, the brand of the church, or to say to the world we are so big. நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் இத்தனை கோபுரம் வைத்து சபையை எடுத்திருக்கிறோம் அப்படின்றதுல பெருமை நமக்கு. நாம் பரலோகத்தை வெளிப்படுத்துகிறோமா? Am I being a heavenly colony on earth? Yes or no? நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, you are the heavenly colony. சைனா ப்ராடக்ட் வந்தாலே சைனாவா மாறலையா? பாரிஸ்ல ஃபுல்லா சைனா ப்ராடக்ட், சைனா பஜார்ன்றாங்க. அப்போ உங்களுக்கு என்னைய பார்த்து என்ன சொல்லணும்? அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்களா, அது பரலோகம் பாது அப்பா, போனாலே சோத்திரம் அல்லேலூயா தான். எப்போ போய் கேட்டாலும் நல்லா இருக்கிறீங்களா சிரிச்சு பேசுறாங்க. ரொம்ப அவங்ககிட்ட போனாலே ஒரு பவர் பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஹெவன்லி காலனியை பூலோகத்தில் இருக்கணும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியும் இந்த காலை வேளையில? ஆமேன்னு சொன்னாதான் முடிப்பேன். நிறைய காத்திருக்கு வெளியே. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஆமேன். How many of you know your purpose about the earth? You have to build the heavenly colony. நம்ம ஊரில் எவ்வளோ கேஸ்டிசம் இருந்து அந்நாட்களிலேயே இந்நாட்களிலே இருக்கு. ஒரு சில பேர்ட்ட குரூப் உள்ள வரக்கூடாது, தெருக்குள்ள வரக்கூடாது, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இப்படி பயங்கரமான சிஸ்டம்லாம் இங்க இருந்திருக்கு. நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்க சின்னவங்க, நீங்க கீழ் கிறிஸ்தவங்க, நாங்க பெஞ்ச் கிறிஸ்தவங்க. இன்னைக்கும் சபைகளில் இது இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாரு,
அதை பிரேக் பண்றதுக்கு ராஜ்யம் உள்ள வருது. நல்ல ஒரு ஆமென். Breaking the casteism. And the Lord said, everyone is equal here. எல்லாரும் சமம். எல்லாருக்கும் ஒரே பேரை வைக்கிறார், ராஜ்யத்தின் பிள்ளைகள். நல்ல ஒரு ஆமென். My grandfather was a headmaster. I heard a story about him. And ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்து போட்டு செம்மையாக அடிச்சிருக்கிறார். கேட்டாங்களா, ஏன் லேட்டாக வந்த? கொஞ்சம் தூரம் தானே டிஸ்டன்ஸு. அவங்க சொன்னாங்களா, இல்லை சார், நாங்கள் அந்த குறிப்பிட்ட காலனிக்குள்ளே வரக்கூடாது, நாங்கள் ஆற்றை தாண்டி தான் ஸ்கூலுக்கு வரணும். ஸோ இட் டேக்ஸ் டைம், we have to cross the river. So what he did, காலனியில் படுக்கிற பசங்க எல்லாரும் என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு அமிச்சாரா, எல்லாருக்கும் டிசி வெளியே கிளம்புனாரா, எல்லாருக்கும் டிசி வெளியே கிளம்பு, ஒருத்தனுக்கு இங்கே சீட்டு கிடையாது. ஸோ ஆல் தி பேரண்ட்ஸ் கேம், ஏன் எங்கள் பிள்ளைங்களை அனுப்புறீங்க? அப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன், என்னைக்கு இந்த பிள்ளைங்களை உன் தெருவுக்குள்ளே நீ விடுறியோ அன்னைக்கு தான் உன் பிள்ளைக்கு இந்த ஸ்கூலில் சீட்டு. ஆமென். ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் சேஞ்ச், ரைட்? அப்புறம் மாறிச்சு. அப்புறம் எல்லாரும் அந்த தெருவுக்குள்ளே அந்த பிள்ளைகளை அனுப்பிச்சாங்களாம். இதை தான் கர்த்தரும் சிலுவையில் செய்து முடிச்சார். This is what Jesus done on the cross. He said there is no low, there is no high, there is one title, and we are the kingdom of God. If Arun is living, he reflects Jesus. அந்த ஏரியாவில் அவர் தான் ஹெவன்லி காலனி. நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை நம்பணும். நம்ம ஏதோ சர்ச்சுக்கு போகிறாங்க, சாட்டர்டே சண்டே பிரதர் ஜோம் பண்ணுவார், 2 ஜபத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு மண்டே டு திங்கள் முதல் வெள்ளி வரை கவலையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம ராஜ்யத்தை வெளிப்படுத்த முடியாது. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், you are the heavenly colony. A louder amen. Turn to your friend and say, you are the heavenly colony. சொல்லுங்க, நீங்க பரலோகத்தின் காலனி. Amen. Hallelujah. So to set the heavenly colony, we need the government of God here. For example, 2026, what are you going to have? சொல்லுங்க, 2026 நமக்கு எலெக்ஷன் வருது, நிறைய பார்ட்டிஸ் எழும்பிட்டே இருக்கிறாங்க. ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு ஆமென். இவர் வருவாரா அவர் வருவாரா, நமக்கு இப்போ உள்ள நிறைய போயிட்டே இருக்கு பாருங்க. So if the government has to be formed on the earth, then only the king can be operated here. நல்லா கவனிங்க, ஒரு அரசாட்சி, ஒரு பார்ட்டி ஃபார்ம் ஆனதா அந்த பார்ட்டியோட தலைவர் என்ன பண்ண முடியுமா? சரியான முறையில் செயல்பட வேண்டும். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பெரிய பிராண்டா நம்ம ஆயிட்டோம், பார்ட்டியே இல்லை, கட்சியில் ஆளே இல்லைன்னா நம்ம பார்ட்டி எப்படி இருக்கும்? நல்ல லீட், நான் ஒரு பெரிய லீடரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ நான் போய் நாலுலேருந்து ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இஎம்பி, நான் ஒரு கட்சி போடுறேன், இஎம்பின்னு கட்சி போட்டு நான் மட்டும் உட்காந்துதா என் கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? கட்சியில் யாருப்பா மெம்பர்ஸ், எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை விதமான லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ if Jesus has to come down to the earth, because the Christianity belief is one day Jesus is going to come. ஒரு நாள் இயேசு வானத்தில் இறங்கி வருவார். நீ பரலோகத்தில் இருப்பாயா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம் நீங்க நம்ம கேள்வி. One day Jesus is going to come. Now Jesus is asking question, have you formed the government on the earth? நீ ராஜ்யத்தை கிரியேட் பண்ணியா? நான் வந்து அரசாட்சி செய்வதற்கு நீ காலனியை கிரியேட் பண்ணியா? Did you create the colony here? Did you create all the forms of the parties here? Have you reflected me on the earth? Now that will be the question. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எத்தனை பேர் சொல்றது புரியுது? நம்ம இங்க ஒரு ஃபார்ம் பண்ணாம அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. Even it is hard, that is the truth. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Without you, God cannot operate. A louder amen. பக்கத்துல சொல்லுங்க, இந்த மூஞ்சிக்காக தான் அவர் வெயிட் பண்றார். நான் சொல்ல புரியுதா? Without you forming a government of heaven here, you can't call the king. King வாங்க அப்படின்னா king is asking, எங்கடா ஒருத்தன் கூட இல்லை. இல்லாண்டவரே, நாங்க 1 கோடியே சர்ச் வச்சிருக்கோம், சர்ச் வச்சிருக்கேன், நான் வரலையே. நான் அதுல ரொம்ப கிளியரா இருக்கிறேன். If Jesus is going to ask me a question, when you have a huge church, but where is me அப்படின்னு கேட்டார்னா, I am answerable to God. I might get in future, I might get very big church, right? I know it. எனக்கு ஒரு பெரிய சபை வந்துடும், எனக்கு நல்ல விசுவாசம் தான் இருக்கு எனக்கு. ஆனா என்னுடைய நோக்கம் அது மாத்திரம் இல்லை.
ஆண்டவர் என்னை ஒரு கேள்வி கேட்டால், சபை இருக்கிறது, சபையில் ஜனங்கள் இருக்கிறது, சபை வளர்ந்து விட்டது, நான் எங்கே, வேறமாய் அப்படின்னு क्वेश्चनக்கு நான் ஆன்சர் வச்சிருக்கணும். So I am so focused on building my people in the kingdom. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? Without forming the parties, the heavenly colony, God cannot operate on the earth. A louder amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, without you forming, he cannot do anything here. Hallelujah. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சுங்க? நம்ம இங்க heavenly colony கிரியேட் பண்ணணும். நல்ல ஒரு ஆமென். நான் இங்க பார்ட்டியை ஃபார்ம் பண்ணாம குரூப்பிசம்னா அந்த குரூப்பிசம் இல்ல, ஸ்கிட் போட்டாங்களே அந்த குரூப் இல்ல. ராஜா வருவதற்கு சபை ஆயத்தமா இல்ல. Church is not ready. That's why God says, the tsunami is not the end. சுனாமி வந்துருச்சு, சென்னையில பூகம்பம் வந்துருச்சு, கடவுள் வர போறார். ஆண்டவர் சொல்ற, அட பாவி, நான் ஏன்டா வர போறேன்? அதுக்கு நான் அலர்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் அங்க டும்மு டும்முன்னு வெடியும். நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அதை. So end comes when the kingdom of God is preached all over the earth. ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுதுதான் ஆண்டவர் வருகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஹானால இருந்து அங்க இருக்கிற தம்பிமார்கள் வரும், ஆண்டவருடைய பார்ட்டியை எர்த்ல பயங்கரமா ஃபார்ம் பண்ணணும். ஆமென். உடனே இந்த பார்ட்டியில யார் தலைவர்லாம் கேட்டுறாதீங்க. போன வாரமே இதுக்கு நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். ஆண்டவர்ட்ட ஒருத்தன் கேட்டேன், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவர்கள்? நாங்களாம் எவனும் கிடையாது, நான் மட்டும் தான். Only me, right? So religion. So what happens? So why churches are failing? Because churches follow the religious stuff. So religion brings God in weekends. மதங்கள் என்ன பண்ணுகிறது? வாரத்தில் ஓய்வு நாள்ல கடவுளை காண்பிக்கிறது இல்ல? So the churches has forgotten that every day is a life with God. நல்ல ஒரு ஆமென். ரிலிஜன் கொடுத்தா வாரத்தில் ஒரு நாள் கடவுளை கொடுக்குது மதம். ஆனால் வந்து எல்லா ஸ்டஃப்பும் செஞ்சிருவாங்க பாருங்க. கம்யூனியன் போயிடுவாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், ஆல் ரவுண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் கடவுள் திங்கக்கிழமை தான் காணாம போயிடுவார். ஏன்? சர்ச்சு கேட்டு விட்டு காணாம போயிடுவார். தானம் தரமெல்லாம் பிச்சைக்காரங்க செஞ்சுட்டு போகும்பொழுது அப்படியே தைரியமாக போகிறாங்களா, அப்பா நான் பெரிய கடை சொல்றாரு, எப்பா நீ ராஜ்யத்திலே உனக்கு இடம் இல்லை. Then what happens? Religions people gives you a good burial. மதம் சார்ந்தது என்ன கொடுக்குதா? நல்ல பரியல் கொடுக்குதா. வாமா உன் சாவை நான் எடுக்கிறேன். 6க்கு 4 ஒரு கல்லறை, உங்களை சுத்தி எல்லாரும் ஒரு பாட்டு பாடுவாங்க. அது உங்க லைஃப் முடிஞ்சது. இன்னைக்கு அதான் சொல்றேன், பரியல் கிரவுண்ட் நேரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பரியல் கிரவுண்ட் நேரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்க பரியல் கிரவுண்ட் இருக்கு? அதான் என் சர்ச்சு. பாஸ்டர் முக்கியம் இல்லை, வேர்டு முக்கியம் இல்லை, கிரவுண்டு முக்கியம் இல்லை, லேண்டு முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. நான் செத்தா இடம் இருக்கா? நீங்க செத்த பிறகு உங்களை அதிகமாக விசிட் பண்ண போறது அந்த ஏரியாவில் ஒரு பேய் மட்டும் தான் தவிர உங்க சொந்தக்காரங்க கல்லறை திருநாள் தான் வருவாங்க. அன்னைக்கு வந்து கேண்டல்லாம் ஏற்றிட்டு சுண்டல் பார்த்துருக்கீங்களா? இதில் சுண்டல் பிரியாணிலாம் வைப்பாங்க. அது யார் சாப்பிட்டா அப்புறம் தான் தெரியும் எனக்கு, இது யார் சாப்பிட்டுருக்கிறான்னு. எல்லாம் நாயும் சாப்பிட்டு போயிடாது. So religious gives you the burial ground, but kingdom gives you the life. நல்ல ஒரு ஆமென். That's why I'm telling you, let this church will not be a religious church. இது மதத்தை சார்ந்த ஒரு சபை அல்ல, இது ராஜ்யத்தை சார்ந்த ஒரு சபை. ராஜ்யம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. Kingdom gives us life, not a religious patterns here. We follow principles, we follow laws. தேவனுடைய சட்ட திட்டங்களை. We follow the obedience of the Lord. Amen. Heavenly colony ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் மூஞ்ச நாளா தான் வெச்சுக்கோங்களேன். பசி வருதா? If you're hungry, I'm so happy. We have plenty of food there. Amen. Just imagine what would have happened on the 5,000 people where Jesus fed. Just one fellow had a potluck lunch. ஒரே ஒருத்தன் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தானா? எப்படி இருந்திருக்கோம்? ஒரு சாப்பாடு 5,000 பேர் சாப்பிட்டார்களாம். That is kingdom. God needs just one seed from you, one heavenly colony, and that will multiply. இப்போ நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு அப்படி இருந்திருக்கோம் போல. One fellow brought fish curries and fish fries and bread. 5,000 பேர். That's kingdom. அதான் ராஜ்யம். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். போய் பைகளை பார்த்தேன், பத்துமான்னு
பக்கத்தில் சொன்ன அண்ணே ஆண்டவர் பெருக செய்வார். ஓகே, நீ தான் உருப்படியாக பேசியிருக்க, நீ வா. ஆமென். In our ministry, biryani miracles have happened. தோண்ட பிரியாணி வந்திருக்கு. நிறைய ஆனிவர்சரி இல்லை, first year or second year I believe. We ordered for 100 people or 120 people, but there were 190 people. The biryani guy was telling, sir, biryani தோண்ட பிரியாணி வந்துனே இருக்குது சார். Hallelujah. ஆமா, செகண்ட் இயர் ஆனிவர்சரி நினைக்கிறேன்ல பிரதர். அதை பார்த்துட்டு அவர் போய் ஒருத்த ஜாப் பண்றாரு, அவர் வீட்டில் பிரியாணி வந்துச்சு. அது ஒரு சாட்சி ஒரு மீட்டிங்ல சொன்னார் அவர். அந்த பிரியாணி எப்படி பிரியாணி சமாளிப்பீங்களா சார்? தோண்ட பீஸோட வருது சார். ஆச்சரியமாயிடுச்சு. 100 பேருக்கு ஆர்டர் பண்ண பிரியாணி 180 people சாப்பிட்டாங்க. நம்புவீங்களா? 2015 நினைக்கிறேன். This is what God can do. That's why I'm telling you, we are the kingdom people. We are in the principles of the kingdom. So Jesus was sent only for this. So I am also into this business. Amen. நான் இதுக்காக தான் இங்க இருக்கிறேன். எதுக்காக இருக்கிறீங்க? ராஜ்யத்தை பிரசங்கிக்க, ராஜ்யத்தை பூலோகத்தில் கொண்டு வர. To make heavenly colony on earth. When kings come down, king is coming down. ராஜா வரும்பொழுது he should சொல்லணும், கையை தட்டி சொல்லணும், wow, சூப்பரா செஞ்சு வச்சிருக்கிற, very good, this is what I was expecting. Amen. நம்ம எதை குறித்து கவலைப்பட்டிருக்கிறோம்? இது வரல, அது வரல, டேப்ல தண்ணி வரல, இளநீல தண்ணி வரலன்னு பிரச்சனை நமக்கு இல்ல. இளநீல தண்ணி வரல நல்ல பேர் கவலைப்பட்டு இருக்கோம். பைப்பில் ஒரு பிடிச்சி குடின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு அந்த கவலையே வேண்டாம் பாருங்க. Kingdom people will never worry about the tomorrow. Amen. Luke 12:32 வாசிங்க. The book of Luke chapter 12 and verse 32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க. Oh, come on, louder, amen. Fear not, oh little flock. நம்ம church பேர் போலாமா? Fear not, empowering church. For it is your Father good pleasure to give you the kingdom. Amen. Father is pleasure to give you the kingdom. But what we are asking? 2 miracles. 1 miracle. ஒரே அற்புதம் ஆண்டவரே. 5000 ப்ரமோஷன் கொடுத்தீங்கன்னா வந்துடுவேன். ஆண்டவர் சொல்ற, I am here to give you the kingdom. நான் ராஜ்யத்தை கொடுக்க இங்க இருக்கிறேன். நல்ல ஒரு ஆமென். பக்கத்துல சொல்லுங்க ராஜ்யம். சொல்லுங்க ராஜ்யம். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13:44. சும்மா ஒரு சில கோட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அன்றியும் நிலத்தில் புதைக்கப்பட்ட பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. போதும். நல்ல ஒரு ஆமென். Again, the kingdom of heaven is like unto a treasure that is hid in the field, that which a man hath found a hidden, and for joy therefore goeth, selleth all he hath, and buyeth that field. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கு. 44 தம்பி. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறதா? டக்குன்னு சொல்றேன், முடிச்சிருவேன். நிலத்தில் புதைந்திருக்கிற, அதுக்கு என்ன பண்றானா, தன்னிடத்துல எல்லாத்தையும் வித்துட்டு அந்த நிலத்தை வாங்கிடுறானா. So this man knows whatever I have, I'm going to sell it. You know why? I have the kingdom treasure. A louder amen. சொல்லுங்க, kingdom is a treasure. சொல்லுங்க, kingdom is a treasure. Hallelujah. We seek lot of things, right? நம்ம நிறைய விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம். அடிக்கடி சொல்ல பாருங்க, என்னத்தை உண்போம், என்னத்தை சாப்பிடுவோம். Every day we have a big prayer list, right? So we seek lot of prayer requests here and there. We want miracles. We want things to happen. The Lord says, this man was seeking after the treasures of the kingdom. அவன் ராஜ்யத்துள்ள பொக்கிஷத்தை தேடினானே. அவனுக்கு தெரியும், நான் எதெல்லாம் தேடனோ இது எல்லாம் இந்த ட்ரெஷருக்குள்ள இருக்கு. Louder amen. Hallelujah. Hallelujah. நான் இப்பயும் சொல்றேன்,